பாத்தீங்கன்னா வந்துட்டு தீபக்கும் பவித்ராக்கும் பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. காலையிலே ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு நீங்க பண்றதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க வந்து ஃப்ரிட்ஜ் திறக்கிறதா இருந்தாலும் சரி, கிச்சனுக்குள்ள போறதா இருந்தாலும் சரி, கேட்டுதான் போகணும், பர்மிஷன் கேட்டுதான் போகணும் அப்படிங்கிறது வந்து சொன்னது வந்துட்டு தீபக் வந்து கேப்டனா இருந்து சொன்னாரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து தனியா வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சு. ஆல்ரெடி அது ஒரு ஃபுல் டீட்ல வந்து நான் போட்டிருந்தேன். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம கேம் எல்லாம் முடிஞ்சு 3வது ரவுண்ட் வந்து டிஃபைன் பண்ணி 3 பேர் நிக்கிறாங்க. அது யாருங்கிறத மறக்காம நாங்க முன்னாடி போட்ட வீடியோல போட்டிருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ என்னடான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பவித்ராக்கும் நம்ம தீபக்கு பயங்கரமான ஒரு சண்டை. என்னன்னு பாத்தீங்கன்னா செம்ம பசியில வந்துட்டு நம்ம பவித்ரா இருக்காங்க. அவங்க வந்து தயிர் இருக்குல்ல, தயிர் வந்து எடுத்து சாப்பிடறதுக்கு வராங்க. சாப்பிடறதுக்கு வரும்போது தயிர்லாம் நீங்க சாப்பிடக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க, ஏன்னா தயிர் வந்து கம்மியா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஏன்னா நான் பசிக்குது, நான் இங்க எதுவுமே இல்ல, சாப்பாடு இல்ல, எதுவுமே இல்ல, நான் என்ன பண்ணிட்டோம், பசிக்குது, அதனால நான் சாப்பிடறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பவித்ரா ஒரு பகுதி வந்து கத்துறாங்க. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா வந்து அப்புறம் கேர்டு வந்து கம்மியா தான் இருக்குது, அதனால நீங்க எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த நாள் நம்மளுக்கு பாதிக்கும், ஏன்னா அதுவே வந்து 2 டப்போ என்னமோ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னன்னா ஒரு பசிக்குதுன்னா இங்க ஒரு சாப்பாடு கூட உரிமை இல்லையா? இந்த சாப்பாடு கூட நான் வந்து எல்லாத்தையுமே வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? நான் சாப்பிட்றேன்னு இந்த சாப்பாடு இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து கேர்டு வந்துட்டு சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அருண் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி அங்க கொஞ்சம் சாப்பாடு இருக்குமா, அது வேணா கேர்டு போட்டு சாப்பிடுறீங்களா அப்படின்னு. இப்ப என்ன நான் ஸ்கூல் பையனா? நீங்க வந்து ஒவ்வொன்னு சொல்லுவீங்க, நான் ஒவ்வொன்னு கேட்டு போனோம், நீங்க வந்து இதை சாப்பிடுங்க, நான் சாப்பிடக்கூடாதுங்குவீங்க. இதெல்லாம் ஸ்கூல் மாதிரி இப்ப நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஸ்கூல்ல என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா பவித்ரா வந்து கோவப்படுத்த பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க சாப்பிடாம கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பசிக்குதுன்னு வந்து சொல்லவும் வந்து அருண் பிரசாத் வந்து நீங்க அங்க சாப்பாடு இருக்கு, நான் வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு அங்க இருக்குது, அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன். இது வந்து எப்படி அமைதுன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏதோ உங்கள்கிட்ட தப்பா பண்ணிட்டேனோ, நான் வந்து உங்கள்கிட்ட தப்பா பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க. ஆனா அங்க நடந்தது என்னன்னா, சாப்பாடு இருக்கு, அதுல சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். நான் யாருக்கும் சாப்பிட வேணாம், நீங்க வந்து இப்படி சாப்பிட்டா எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லுமா. நீங்க என்கிட்ட கோவப்பட்டது வந்து அது எதுக்கு கோவப்பட்டீங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அருண் வந்துட்டு பேசிட்டு வந்துட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு மறுபடியும் தீபக் வந்துட்டு சொல்றாரு, என்னன்னு பாத்தீங்கன்னா கேம்ல இப்ப விளையாண்டு இருக்குமா, கேம்ல வந்துட்டு விளையாண்டு இருக்கோம், நீ சாப்பிட்டீங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, அது வந்து கேம் ஸ்பாயில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் வந்துட்டு அந்த ஒரு சண்டை வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அருணுக்கு சரி, நம்ம பவித்ராக்கு அந்த தீபக் 3 பேருமே பயங்கரமான சண்டை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றாப்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு மஞ்சரி, ஜாக்லின் அண்ட் அன்சிதா 3 பேர்த்த தவிர மிச்சம் எல்லாருமே அன்றாட வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பவித்ரா வந்து அந்த ஒரு பவுல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து தீபக் வந்து விளக்குறாரு, நான் வந்து ஏன் சாப்பிடணும்னு சொன்னா, இப்போ வந்து கேமுக்குன்னு நீ பசிக்குதுன்னு சாப்பிடமா, மிச்சம் எல்லாருமே பசிக்குதுன்னு வந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு கேமே ஸ்பாயில் ஆகும். இது நான் ஒரு கேப்டனா ஒரு முடிவு எடுக்கிறேன். அருண் என்ன சொன்னார்னா, நீங்க வந்துட்டு இப்ப சாப்பிட்டீங்கன்னா வந்துட்டு மறுபடியும் எல்லாருமே வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, அங்க கம்மியா தான் இருக்கு, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு நான் வந்துட்டு உங்களை சாப்பிடதான் சொன்னேன், ரைஸ் சாப்பிடதான் சொன்னேன், கேர்டு வந்துட்டு கேர்டு ரைஸ் வந்துட்டு கம்மியா தான் இருக்குது, கேர்டு வந்துட்டு தயிர் வந்துட்டு கம்மியா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் இதான் வந்து இப்போ பயங்கரமான ஒரு சாப்பாட்டு சண்டை வந்துட்டு பவித்ரா வந்துட்டு போட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சு. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.